போன வாரம் லைட்டா இந்த ஃபிளாஷஸ் வந்துச்சு. நல்ல கேட்ச் பிடிச்சிட்டாங்க. பிளேயரா பாய் ஆள் பிடிக்கிறது இவரு வேற நைஸ் ஒன் ஜாக் வரும் ஜாக் ஜம்ப் ஸ்டோன் போடுங்க அப்படினு சொல்லி போட்டார். ஆமாமா சொன்ன அந்த மாதிரி அது அந்த போல்ட் சொன்னாங்க. நேத்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. ஜம்ப் ஸ்டோன் போடுங்க பிரவீன் டைரக்டா ஸ்டம்ப்ல கீழ போட்டுங்க. Come on, home ground boy. Shot Jack. போச்சு பால் போச்சா? ஷாட் ஜாக் பாலா இந்த பால் வந்துட்டே இருக்க புது பால் அங்க பாரு. அவங்க ஸ்லெட்டிங் பயங்கரமா பண்றாங்கடா. என்ன பண்றாங்க? போடு ஒண்ணா போவாங்க. ஒரே பால் ஸ்லெட்டிங் பால் மேல போடுங்க. தம்பி சூர்யா அம்பால் மேல சூர்யா சூர்யா புது பால் ஒரு 120. இவன் பஞ்ச் பண்ணிட்டான் உள்ள ஒரு பேட்ச் பண்ணி. எப்படி போனவர் நீங்க பாக்குறீங்கல்ல, இது அதோட கண்டினியூஷன். இதெல்லாம் அடிச்சா கையே வராது பவுலருக்கு. நான் ஒரு ஏனோல ஒரு 6 அடிச்சேன். பேட்ஸ்மேன் யாரும் எதுமே சொல்லல. அது கம்மி. எந்த பேட்ஸ்மேனும் எதுவும் சொல்லலையே. ஆக்சுவலா நம்ம சர்ச் பண்ணத விட அந்த ப்ளூ கலர் டி-ஷர்ட் தான் அவங்க டீம் அதிகமா சர்ச் பண்ணாங்க. ஏனா நல்லா வந்தாங்க. 2 ரன் அவுட் பண்ணி அவர் தட்டியே ஒரு ரன் அடிச்சிட்டாரு. நல்லா அடிக்கலங்க அவரு. 25 அடிச்சிருப்பாரு. எல்லோரும் 3 எல்லாம் இன்சைட் எனக்கே கடுப்பா வருது. ரன்னிங்கா சரவணா கிட்ட சொல்லுங்க, பார்த்தோட சொல்லி. ஜாக் ஏதோ கேக்குறான். இல்ல கேக்கலடா. வீட்டுக்கு சென்ட்ரல் போயிடுச்சு. ஓடு ஓடு ஓடு. அவ்வளவுதான் எப்படி ரன் வந்தாலும் வருது ஜாக். ஜாக் பவர் பிளே நின்னுட்டாருன்னா போதும். நமக்கு தெரியுது, அவருக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல 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 ஒண்ணு கேக்கல. ஏதோ கேக்கல. சும்மா நாம ஏதோ சொல்லுவோம்னு கேட்டிருப்பானா இருக்கும். இல்ல அமைதியா இருக்கேன்னு சொல்றாரு நினைக்கிறேன். அவரோட தெரியல வீட்டுக்குள்ள போயிடுச்சுனா அதுக்குள்ளேயே போய் மேல ஒரு பையன் நிக்கறான்ப்பா. ஆமா ஆமா. அங்க தான் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன்ல. இல்ல இல்ல அந்த சென்டர்ல போயிடுச்சு. அத பார்த்து தான் எடுத்து வந்துருப்பாங்க. ஷாடா டேய். ஷாடா பாய். லவ்லி கிளாஸ் ஷாட்டா ஷாட்டா லேட்ரா சரணா.
நம்மளுக்கு வந்து போற வீடியோ எல்லாம் நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஆமா பாத்தீங்களா ரீல்ஸ் இதெல்லாம் வந்து GoPro வீடியோஸ் டெக்கி மட்டும் மட்டும்தான் நம்மளுக்கு எடுக்கலாம். அவர் கேட்டா நீங்க எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டீங்கங்கறாரு. டேய் என்னாச்சு செஜிங்க தெரியும் இல்லனா நான் கேட்ச் எடுத்தது இருக்கா சூப்பர். அத போட்டு நீ ஸ்டேட்டஸ் வைக்க அதுதான் கேட்டேன். நீ எங்க எடுக்கற? நான் ஒரு போர்டு எடுத்தேன். போல பரவாயில்ல மாட்டல. நியூபால்ல கொஞ்சம் அழகா வருது. அவங்களுமே அடிச்சாங்க. கரெக்டா நிக்கிறாரா? அது கரெக்ட். அதுதான் கரெக்டா நிக்கிறாரா? ஆக்சுவலா கரெக்டா தான் அங்க நிறுத்துறான். லென்த் மிஸ் ஆகும். லாஸ்ட் மேட்ச் நம்ம மாட்டோமே சம்பவம் ரிலீஸ் போடு லென்த் அட்ஜஸ்ட் பண்றாங்க. ரெண்டாவது ரெண்டு ஒரு 20 வந்து ஸ்கோர். ஆமாமா இந்த ஓவர் 2 பவுண்டரி போன ஓவர் 2 6. இது 6 அங்க இருந்தது. ஆமா கரெக்டா ரோப்ல 6 அந்த கவுண்ட் வந்துச்சு. பேட்டிங் 2 பவுண்டரி பேட்டிங் சும்மா பேட் கட்ட சொன்னாங்க. பேட்டிங்ல இல்லன்னு சொல்லிருக்கேன். தம்பி சும்மா கட்ட சொல்லிருக்காங்க. இல்ல 3 டவுன் நான் தான் போறேன். இல்ல கேளு சும்மா யார் போனாலும் நான் தான் போறேன். 2 பேர் போகுது. பயப்படுறாரு சார். அதெல்லாம் பார்த்தாலே டேய் அப்படிதான் அவங்க ஏதாவது கோவத்துல கொல்டி போட்டு வரவங்க கூட சமாளிச்சாரு போல இருக்கு. எங்க கொட்டை கிட்ட போட்டானே என்ன பண்றது? நீங்க காட்டுங்க. நான் ஆடுறப்ப கொஞ்சம் சோடா கொஞ்சம் ஆன் பண்ணியே வைங்க. டக்குனு ஆம்புலன்ஸ் கூப்பிட முடியாது. கார் இல்ல அந்த சைடு அடிச்சிட்டாங்க. நாய் உன் கார் என்ன தள்ளி தான் நிக்குது. ஆமாமா நான் வந்து வெளிய அம்சே நிறுத்திட்டதா. என்னடா புடிங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க. அடிக்கிட்டுண்டா. வடிவேலு அந்த இதுல டேய் அவன சும்மா இருக்கு சொல்றா. வித்தனமான ஸ்டார்டிங்கா இருக்கு. ஓகே அன்னைக்கு வாசிப்போம். ஆமா அங்க வந்து இருக்கேன். கம்பெனி கேக்கல. நியூஸ் ரோட் ஓகே வரீங்களா? கொஞ்சம் லேட்டா வந்து நான் வாழ்க்கையே வெறுத்துறேன். சே பேட பண்ணு வாங்க. அவங்களோட நம்ம பேசுறோம் நானே. ப்ரோ வந்துட்டீங்களா? வந்துட்டாரு ஒரு வழி. பாதியிலே பார்த்தேன் திரும்பிடலாம். ஓகே எப்படி யூஸ் ஆகும்? பொறுமையா ஆடிக்கலாம். இந்த ஓவர் ரன் வந்துருச்சு. எதுல இருக்குது? ஒரு மேட்ச்ல சாய் ஒரே ஓவர்ல 5 6 அடிச்சான். அப்படியா? 5 பால்ஸ் இருக்கு. இவர்தான் நீங்க சொன்ன உங்க ஃப்ரெண்ட். ஆனா அது 5 வருஷத்துக்கு முன்னாடி. டேட் பாய். சரியா? சென்சிபிள் லவ்லி காரே குட் ரன்னிங் குட் ரன்னிங் பாய்ஸ். நீங்க ப்ரோ ஃபோர் பிளேயர். 67 ரன் ஆப்ரண்ட். யா அவ்வளவு ஸ்ட்ராங். 134 ரன்னா. இங்கே நாங்க 8 ஓவர் 10 பேர் சொல்லறோம். 10 ரன் இல்லையா? ஆமா ஒரு ஆளு இது ஆயிட்டாங்க. கடைசில வரலன்ட்டு வெல்ஸ் இருந்துச்சு நான் சொன்னேன்ல சொல்லி கொஞ்ச நேரத்துல ஆமா ப்ரோ ஃபர்ஸ்ட் ஒரு 60 அடிச்சிட்டாங்க. இன்னொரு ஆள் அப்புறம் பிரசாந்த் வந்து திருச்சியில இருந்து வந்துட்டு இருந்தான். அவனை சீக்கிரம் வர சொல்லி ஆப்போனன்ட் கிட்ட கேட்டு அவனுக்கு 7 ஓவர் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் அவங்க ஓகே
ஏன்டா இப்படி கத்துறீங்க? ஷேர் பண்ணுங்க. கத்துறேன். ஏய் சூர்யா வெளியே போனதுக்கு அப்புறம் இப்படி விளையாடுவீங்க எங்களுக்கு தெரியும். எல்லாம் நீங்க செஞ்சு கவர்மெண்ட் வெளியே வந்துட்டா அதுக்கப்புறம் இப்படி விளையாடி என்ன போகுது? இல்ல வெளியே இருக்காதீங்களா? 3 போன மேட்ச் இப்படி இல்லையா? 5 ஓவருக்கு 5 விக்கெட் ஆயிட்டீங்க. 2 ஓவர் 4 விக்கெட் ஆயிடுச்சா? ஆமா 3வது ஓவர். ஆக்சுவலா டென்னிஸ்ல நம்ம ஜெயிச்சிட்டா குட் டிசிஷன். ஷாட்ரா டேய் ஷாட்ரா பாய் பாய் கோ பவுண்டரி 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 பேட்ல பட்டாலே அப்படியே இருந்துச்சு போயிடுறாங்க. உள்ள போடாம போ. பிரவீன் தான் அவனுக்கு கரெக்டான ஆளு. சாண்டா தண்ணி இது போட்டுக்குமா? மாத்திரை இல்ல? மாத்திரை இருக்கு என் பேக்ல முன்னாடி இருக்கு. முன்னாடி ஜிப்ல இருக்கும் பாரு. ஷாட் ரெடி வச்சி அந்த முன்னாடி ஓகே கமான் வச்சி அந்த முன்னாடி ஜிப்லடா அந்த அதுதான் உள்ள பாரு இருக்கா நீ கேட்டனா கண்டிப்பா கலாய்க்கிறதுக்கு என்ன நடக்கும் இருக்கா சென்சிபிளான ஆளு. அது இருக்குது நீ கேட்ட கலாய்க்கிறதா மகேஷ் தான் வேல் வந்திருக்காரு தேர்ட் ஃபோர்த் நீங்க வந்தீங்கன்னா நான் சூப்பரா ஆடிடுவேன். ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறம் 2 மணி கேட்க கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. ஆசீர்வாதம் கிட்ட இருக்கா உங்க கிட்ட வெட்டுறோம். ரெடி ஆயிடுங்க. பேட்டிங் ஜாக் பேட்டிங் கொஞ்சம் லாப்ல தூக்கி தான மேல போயிட்டு இருக்கும் என்ன ஜாக்? நல்ல ஆனா அவன் உடம்புல புடிச்சான். இங்க உதவி தானே பால் இன்னும் லாப்ல மேலே போயிட்டு நல்ல ஸ்டார்ட் தான் மேல. எவ்வளவு 40யா? 40 பவர் செட் 40 3.3 40 நல்ல இருக்கு ஓடும் இன்னும் கொஞ்சம் அப்படி இந்த பக்கம் அப்படி போயிருந்தாலும் தண்ணி எடுத்துட்டு போக சொல்றாங்க தம்பி. தண்ணி இல்லண்ணா காலி ஆயிடுச்சு அம்பேர் சொல்லுங்க தண்ணி கேன் அம்பேர் தண்ணி கேன் இல்ல ஐயோ தண்ணி எதுவுமே இல்ல தண்ணி சுத்தமா காலி வரேன் ஒரு நிமிஷம் நீங்க அடிச்ச பாத்து குழந்தைகள் வேடிக்கை வருது. அடுத்த பில்டிங் இருந்ததுல அந்த பில்டிங்ல போய் அடிச்சு ஓ இதுக்கு அந்த பக்கம் வீடுல அந்த வீட்ல போய் அடிச்சு நான் ஆடிக்கிட்டு உங்கள்ட்ட கிளாஸ் நான் வரேன் நான் சொல்லி கொடுங்க. எங்கடா அதுக்கு அடிக்கிறீங்க? சூப்பர் ஷாட் நானா சூப்பர் ஷாட். ஏய் வெக்கத்தை பாருங்க.
அவசரம் வேணாம் பேசிக்கோ. ஒரு நாள் இங்க அடிச்சீங்க கேட்ச் கடைசியா ஓவர்ல 2 நாள் ஸ்லோ வந்து சென்டர் போட்டா மட்டும்தான் சத்தமா இருக்கு. பாஸ் போட்டா பேட்டிங் போகுது. கடைசி போட்ட ஓவர் ஸ்பீட் போடலாம். இங்கே போன சேஞ்ச் ஆகல. Running, sensible batting, boys. பாத்து ஹெல்மெட் இல்ல பேட்ல ஹெல்மெட் பேச்சுக்கு சும்மா சொன்னா பேடுங்க சரியான காம்பினேஷன். சென்சிபிள் பேட்டிங் சாய். அடுத்த மேட்ச் வரும் சரவணா. ஸ்டே பண்ணிக்கோங்க, நீங்க ஸ்டே பண்ணிக்கோங்க சரவணா. சாண்டானுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, யாராவது 2 பால் நல்லா ஆட்டாங்க. ஆனா சும்மா இருக்குண்ணே, எல்லா டீமும் சொல்லாதீங்க. பிளேன் சரவணா. குட் கால் சரவணா, குட் கால். நல்லா இருக்கு சரவணா. சரவணா பால் வரும், மாட்டோம் சரவணா. மொத்த டீமுக்கு நீ பிளேன் சென்சிபிள் பேட்டிங் பாய். நல்லா இருக்கு. பால் பாருங்கடா. கொஞ்சம் வெளியே போச்சு. ஆனா ஓவர்லயே போட்டு ஐபிஎல் பேர் வச்சு எப்படி விளாட முடியும்? அங்க நிக்கிறாருங்க.
போயிடுச்சு ரைட் இல்ல பிளேயர் மாதிரி பால் டிப்பா போட்டாடிங்க. உள்ளதா இருக்கும். உள்ளதான். இதெல்லாம் என்னங்க மிரட்டி கேக்குறாங்க. பேர் இதெல்லாம் வெளியே பாருங்க. இங்க இருந்தா நான் பார்க்க முடியல. இல்ல சொல்லுங்க இது வந்து மிரட்டுறாங்க, எதுக்கு மிரட்டுறாங்க? எல்லாம் அவர் டிசிஷன் ஆட் அவுட்னா ஆட் அவுட். என்ன செய்யுது பேசுறாங்க? ஜெய் டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் சண்டை போட்டு என்ன ஆக போகுது? அதெல்லாம் அம்பையர் பார்த்து தான் கொடுக்கணும். சும்மா இதெல்லாம் இது பண்ணிட்டு அப்பையர் மிரட்டாதீங்கப்பா, threaten பண்ணாதீங்க. ஜி நம்ம வந்து நாங்க ஏதோ ஸ்லெக்ட் பண்ண சொல்றதுக்காக அமைதியா இருக்கோம். அகைன் நம்ம வந்து இப்படி ஒரு பண்ணா பேசிதான். அப்பையர்லாம் மிரட்டக்கூடாது. ஜி டிசிஷன் கொடுத்தாச்சு. இதுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க? ஒரு ரீகான் பண்ணி ஏதாவது பண்ண எப்படி ரன் அவுட் இது அதை எப்படி பண்ண முடியும்? இப்ப நான் பார்க்கவே இல்லை. நான் உண்மை அதுன்றது திங்க அவரு நீங்க சொல்றதுக்காக கொடுக்க முடியாதுல்ல. டைம் ஆகுதுல, எங்களுக்கு லைட் வரணும்ல. 11 பேரும் போய் சுத்தி நின்னுட்டு அதுனா நீங்க சொல்றதுனால கொடுக்க போறது இல்ல. டைம் போகுதுங்க. ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. நீ வராத. ஒண்ணும் இல்ல, வாயை மட்டும் சைலண்டா வச்சுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. இப்ப என்ன பண்ணிடுறா, நீ கொட்டி போட்டுறியா? பத்திக்குது, அது பத்திரிச்சாங்க. பத்தல, அங்க வேற எவ்வளவு பேச்சு வேணாம். எனக்கெல்லாம் அனல் கக்குதுன்னு எல்லாரும் எங்களுக்கே எங்களுக்கே காண்டாவது. நீங்க என்ன நீங்க எங்களுக்கே லைட் போயிட்டு இருக்கு. எங்களுக்குதான் சும்மா அப்பயும் 5 நிமிஷம் இது பண்ணாங்க, லேட் பண்ணாங்க. என்ன பண்றது? இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஒரு அம்பையர் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இல்லப்பா அம்பையர் அவுட் இல்ல. இதுக்கு மேல அவுட்லாம் கொடுக்க கூடாது. ஃபைனல் டிசிஷன் இது எப்படி ஃபைனல் டிசிஷன் இதுக்கு மேல அவுட்லாம் கொடுக்க கூடாதுனா. இல்ல இது பண்ண இத பண்றாங்களா என்னன்னு தெரியல. லைட் போயிட்டு இருக்காங்க. டைம் 4:45. அம்பையர் லைட் போயிட்டு இருக்கு. இங்க இருக்கா பாருங்க. என்னென்ன பண்றாங்க? ஒரு வாரம் வந்தா பண்ண இருக்குல்ல, இல்லமா? நீ என்னோட உட்கார்ந்து பண்றீங்க. பால் லட்டு மாதிரி இருக்கு. பார்த்தாலே டயபெட்டிஸ் இருக்கும். பாத்துக்கோ. நல்லா இருக்கு சரவணா. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொன்னா என்ன, நீங்க போடுற பாலுக்கெல்லாம் நான் சொன்னா நீங்க போடுற பால் லவ் பண்ணிருக்கேன். பால சொன்னியா? ஆமா, அப்படிதான் சொன்னா கவுண்ட். அல்ல இது அல்ல அதுதான் சச்சினா வாளர் சொன்னாரு. பொண்ணா இருந்தா இந்த பால் லவ் பண்ணிருக்கேன். அம்பே சொன்னாரு. ஷாட்ரா பாய். போயிடுச்சு. அவன் பண்ண மோட்டிவேட் தான் அடுத்த 2 விக்கெட் எடுத்தானே. come on boy, sensible batting boy. நல்லா இருக்கு சரவணா. எப்படியா சொல்லல. அப்ப என்ன பண்ணீங்க? முடிஞ்சிருச்சு. நீங்க வேற லெவல் தானா? பால் வந்து அப்படி போறனா அப்ரூவ் கொடுத்துவார். நம்ம பேசி உடனே அப்ரூவ் வாங்கிட்டு அது காதுல விழுவல. புரியா சொல்லணும். அவன் கவிதையோட பேசுறான் அவன். கவிதை எழுதிறான். குட் கால். அடிக்கல சாயதா. ஆறு ஓவர் 2 பால் லெஃப்ட்.
இல்லன்னு நினைக்கிறேன். ப்ரோ நீங்க ஜெயிச்சா உள்ள வா ப்ரோ. ஆமா கண்டிப்பா ஜெயிக்க கூடாது. அப்படியே ஜெயிச்சு கூட்டிட்டு போயிடுறோம். லவ்லி சாய் என்னடா இங்க இருந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாரோடா. மேட்ச் பீஸ் அந்த பக்கம் பேசு. அம்பேர் இருக்காரு. அவுட்டே பேசு. முக்கியமா அவுட்டே பேசு. ப்ரோ நான் பாத்துக்கிறேன். உங்களை நான் பாத்துக்கிறேன். ஏய் ஷாட் பாய் again no ball. again no ball. ஷாட் நோ பண்ணல. அவரு கரெக்ட்டா இப்பலாம் அடிக்காரு. இப்பலாம் அடிக்காரு. கீழ இறங்கிடுச்சு. கரெக்ட்டா இப்பலாம் அடிக்காரு. கேக்கல நான் கிளைமே பண்ணல பாருங்க. பேட்ஸ்மேன். ஆமா ஆமா ஷாட்டா சருணா. சூப்பர்டா இறங்குறது இல்ல ப்ரோ. அவர் எங்க அட்டெண்ட் பண்றாரு அதுதான். அவர் போல் அடிச்சா நம்ம பால் அவுட் தான். இல்ல அது பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நேத்து ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க. இல்ல ப்ரோ நோ பால் தான் ஸ்டிக்லர். இல்ல இப்படி மேல போனாலே அது நோ பால் தான் அது. இப்போ மேல போய் சிக்கல எப்படி அடிக்கும்? நோ பால் அது. அடிக்கிற மாதிரி இருக்குடா. நோ பால் அது. அது no ball தான். போனாலே நோ பால் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிக்ளேர் ஆறது நோ பால் டிக்ளேர் ஆயிட்டு. வேண்டாம் இல்ல அதுதான். அது இப்பக்கு மேல போய் போல்ட் ஆகட்டும் பிரவீனால மட்டும் தான் முடியும். ப்ரோ இல்ல ப்ரோ ஒரே மாதிரி ரெண்டு வாட்டி ஆச்சு அதே மாதிரி. போல்ட் போடுவாங்க. ஒரே மாதிரி ரெண்டு வாட்டி ஆச்சு அதே மாதிரி. போல்ட் அவருக்கு தண்ணி குடிச்சாச்சா? பால் அப்புறம் ஓட்றா 657 என்ன வேணும் ஸ்கோர் கேட்டாங்க. ஸ்கோர் வந்து 57 for 1. இவங்க டீம்ல லெஃப்ட் ஹாண்ட் ஸ்பின்னர் இருக்காங்களா? லெஃப்ட் ஹாண்ட் ஸ்பின்னர் இருக்காங்க. ஆனா இவ்வளவு லெஃப்ட் ஹாண்ட் இருக்கீங்க. பேட்ஸ்மேன் எங்க போச்சுன்னா come on boys. பிரதர் இன்னொரு லெஃப்ட் ஹேண்டர் வரல. வர வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். ஒரே சைடுல போய் நிறுத்தி. மாப்ளே முடிச்சா பவர் பிளே இன்னொரு ஓவர் இருக்கு. லாஸ்ட் ஒன் அதான் பயமா இருக்கு. நான் கிளம்ப போறேன் அதான் பயமா இருக்கு. வேற ஏதாவது ஹெல்ப் வாங்கிக்கணும். நீங்க ஏறி மேட்ச் முடிச்சீங்க. நீ மேட்ச் முடிச்சிட்டீங்க. போடு போறீங்க. ஆனா இங்க இருந்து டீம் வந்துருச்சு என்ன டாப்பரா இருக்குமா. அம்பேர் உஷாராயிட்டாரு. பயமா இருக்கு. எதுக்கு திருப்பி பேசி ஆர்கியூ பண்ணி ஆர்கனைசர் போயிட்டா ஆர்கனைசர் எனக்கு தெரியாது நான் போறது. ப்ரோ பிளாக் ரிஸ்க் எடுக்காதீங்க. ராமே இதுக்கு அப்புறம் சண்டே வராது. டீலிங் பேசி. யார் சொல்றது? போறவங்க டீம் பேசிட்டு போறவங்க பேசிட்டு இருக்கு. இல்ல நான் வீட்டுக்கு போறேன். ஏய் டூடா என்னடா பண்றீங்க? த்ரோடா சுண்டா பாய் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்லோவா போயிட்டாங்கல. அதனால ரெண்டாவது பிக் பண்ண முடியாது. மேல டேப்லெட் போட்ட இது இருக்கும் பாருங்க சுனில். அதான் அதுல இருக்கு. ஷாடா பாய் எஸ் பாய் பாத்தாடிக்கோ பேட்டிங் பரவாயில்லை. சாய் டவுன் ஷாட் அல்ல சாய். come on boy. சரவணா சாயா சரவணா எங்க இருக்குடா. மாமா இங்க வெளியில வந்து நம்ம அப்பா கார்டு அதுக்கு வந்து வெயிட் பண்றாங்க. அப்புறம் மட்டும் பண்ணி கதவு திறந்து விடுங்க. அப்படிங்களா? சரி ஓகே. கதவை மட்டும் திறந்து ரெடியா இருக்கு. நான் வெளில இருக்கேன் மாமா. ஆமா ஆமா. எனக்கு அப்ரூவ் பண்ண வேண்டாம். நீங்க அவர் ரெக்வெஸ்ட் கொடுப்பாரு அக்வா கார்டு பிரகாஷ் அவருக்கு அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. அவர் இப்ப உள்ள வந்துருவாரு. அக்வா கார்டு எடுத்து வந்துருவாரு.
ஆனா அப்ரூவல் வந்துருச்சு உங்களுக்கு அப்ரூவல் வந்துருச்சு அதான் உள்ள போயிடுங்க அங்க மேல 8F கேட்டு போயிடுங்க 8F நீங்க கீழே மேல கேட்டு போனீங்க எட்டாவது மாடி F வீடு நம்பர் F நீங்க அங்க ரெடியா உட்காந்து திறந்துருக்காங்க போய் உள்ள வச்சிடலாம் புரியுது அது அவங்க சொன்னாங்க ஷாட் சரவணா ஏய் என்னடா இவ்வளவு லேட்டா ஓடுறீங்க பார்த்தானா ரொம்ப டைமிங் இருக்குண்ணா பார்த்தானா அவர் ரைட் பேட்டிங் இது பார்த்து சார் சூப்பரா அடிப்பான் எங்க போனாங்க முக்கியமா வந்து விட்டு போயிடலாம் அண்ணன் தான் பவுலிங் போடுறது அவனும் வரல கரெக்ட் பவுலர் அவனும் நல்ல பவுலர் அவனும் அவங்க டெலிவரி வெயிட்டிங் எப்ப வேணா நடக்கும் உள்ள போடுவோம் பார் சார் இப்ப சின்ன பையன் ஏன் வரலான்னு எல்லாம் சைலண்டா இருக்காங்க ஸ்ரீபதி சாரி பார் சார் ஸ்ரீபதி ஸ்ரீபதி பேட்டியா பேட்டிங் தானே பண்ணுவாங்க சிங்கிள் ஹேண்டடா பண்ணுவாங்க நைஸ் பேட்டிங் சரியான பேட்டிங் ஆமா இங்க அடிச்சாரு ஆமா ஆமா Play side. Oh, stop the ball. Navine save 3 Navine. சரியான ஸ்டார்ட். போட்டான்டா வரணும்ல சாட்டர்டே அவனை நிறுத்துங்கடா அவனை யார சொல்லி அவனை நிறுத்த சொல்லுங்கடா 10 பேரோட நாங்க விளையாண்டாலும் விளையாடுவோம் சாட்டர்டே கூப்பிடுவோம் சூர்யா நம்ம குரூப்ல இல்லல எதுக்கு ஆட் பண்ணாம வச்சிருக்கீங்க பார்த்து சரவணா சூர்யா பத்தி ஏய் நல்லதால பேசுவோம் நல்லா பேசுவோம் அஸ்வின் ஏய் இல்ல அஸ்வின் முதல்ல தான் பேசுவாரு அஸ்வின் எப்படி பேசுறது ஓ பால் நல்லா இருக்கு அடிக்காம மட்டும் போடு அவன் குரூப்ல போய் நின்னுடாதீங்க சரண் ஒரே டயலாக் என் கால பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க அவாய்ட் பண்ணாதீங்க கேப்டன் கால அவாய்ட் பண்ணாதீங்க இந்த இல்ல சொல்லுங்க நீ காலை பார்த்தா எனக்கே பயமா இருக்கும் கடைசியில போறாருல வருது கடைசியில யாரும் அந்த உஸ்மான் தாரிக் நினைக்கிறப்பா வேற மாதிரி உஸ்மான் தாரிக் அந்த ஆக்ஷனை பார்த்து நீ திரும்பி அதே மாதிரி ரிப்ளிகேட் பண்றடா உடனே சொன்ன போயிடுச்சு ஓடணும் அண்ணா ஆக்சுவலி அதான் அது எதுக்கு ஓவருக்கு 4 விக்கெட் எடுக்கிற ஆளு அவன் நல்ல நேத்து கூட 4 இன்னைக்கு அவன மாதிரி போட்டதுனால விக்கெட்டே ஓடல
உஸ்மான் தாரிக்லாம் பார்த்தாலே கடுப்பாருடா. உஸ்மான் தாரிக் இல்ல, இது ஆக்சுவலி ரவிச்சந்திரன் அஸ்வின். அண்ணா அஸ்வின் ஃபேன். இல்லடா நிறுத்துறாருடா பால் எப்படி போடுறாரு. அவன்லாம் சொல்லல. அஸ்வினா அஸ்வின் நேரா போடுவான். சைடுல போட மாட்டான். அப்புறம் தான் சைடு போடுவான். தாரிக் தான் லைட்ல போறான். இது உங்களுக்கு தேவையா? நைஸ் bowling நல்லா இருக்கு. ஸ்பின்ன நானே கால் ரெண்டு கிடு 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 நடுங்கும். பாத்து சாய். நல்ல கம்பேக் அஸ்வின். அங்க வர கேட்டு நெக்ஸ்ட் ஓவர் உள்ள போவாங்க. இல்ல அதுக்கு நம்ம ஆள் ரெடியா இருக்கு. பிளேயர் சாய். வரடா ரன்னிங்டா சைடு. வார இந்த மாதிரி நீங்க ஆர்கனைசர் ஏமாத்திட்டு ஊருக்கு எஸ் இந்த வாரம் மட்டும் தான். நாங்க போன மேட்ச் வரும்போது நீங்க போனீங்க. தலைவா நீ அந்த பக்கம் போவா, இந்த பக்கம் நெருப்பு எரியும் தலைவா. நெருப்பு எரிய போகுது. அதுதான். நாங்க பார்த்து முடிச்சோம். ஏய் டூடா. ஏய் குட் கலெக்டரா அரிடா. அது பையன் வந்து எந்த கவலைப்படாதீங்க. முன்னாடி நல்லா இருக்காது. நீங்க முடிக்கலாம் அவர் முடிச்சாரு தலைவா. அவர் முடிக்க தான் ரெடியா இருக்காரு. நீங்க எல்லாம் வச்சு மிச்ச சொல்லுங்க என் மேல காட்ட லைட் வேற ரொம்ப லோவா இருக்கு. எவன் இருக்கணும் கட்டி டிஎல்எஸ் தான் நாங்க வின்னு தான் ப்ரோ. இல்லாட்டி ஸ்பின் போடுவாங்க அவ்வளவுதான். லைட் பேசியே இருந்தாலும் ஸ்பின் தான். டிஎல்எஸ் பிரகாரம் ஆக்கு லைட் எனக்கு தெரியலன்னு சொன்னா இவனுக்கு புரியுதா? ஸ்பின்ல கொடுக்க மாட்டாங்க. டிஎஸ் டிஎல்எஸ் பிரகாரம் ஆமா அதை பார்த்து 48 தான் ப்ரோ இருக்கு டிஎல்எஸ். அப்போ ஓகே, லைட் கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கு இப்பவே. நம்ம 70 ல இருக்கோம். இல்ல 6 மணி வரை தாராளமா இருக்கீங்க. இல்ல அவ்வளவு தூரம் போறது எங்கால வெளிய ஒருத்தர் சரி. மேட்ச் ஸ்டாப் பண்ணிடுவாரு. ஏய் அப்பா தம்பி அந்த மாதிரி எதுவும் பண்றாதடா. வாங்கிக்கோ சாய். லூஸ் பால் வருது. அது முதல் மேட்ச். ஆனா எல்லாம் உள்ள அடிக்கும் போது நீ தூரம் போய் நின்ன பத்தியா? அப்போ பார்த்தா உன்ன போடு. ஏய் ஷாட். லவ்லி சாய். பரவாயில்ல சாய். வருணே எல்லாம் கிட்ட போய் அடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. இவன் மட்டும் தூரம் நிக்கிறான், அங்க நிக்கிறான். ஏமா முடிஞ்சிச்சு. நீங்க வாய் சண்டை தான் வர. அதெல்லாம் முக்கியம் கிடையாது, தான் முக்கியம். நைஸ் பால். Come on guys. Ready. Come on boys. பரவாயில்ல. கண்டிப்பா பேட் போயிட்டாங்க. ஓவர் முடிட்டேனா? எத்தனை ஓவர் அப்ப? பிளேட் சரவணா. பேட்டிங் சரவணா. ஏன் நீ முன்னாடி வந்த மாதிரி இருக்கு? சிங்கிள் ட்ரை பண்ணீங்களா? ஸ்ட்ரைட் பேட் ஆடல. அக்ராஸ் ஆடிட்டு இருந்தீங்களா? ஃபர்ஸ்ட் பால் 6 அடிக்குது. அவ்வளவு கட்டறாங்க அந்த கட் பண்ணுங்க. எப்படி அவுட்? ரன் அவுட் கேட்ச். சரியான
தலைவர் பார்த்து கீழே ஃபர்ஸ்ட் பால் தான் வெளியே. பேட்ல மட்டும் இங்க இருக்கு Come on, boy. Plate, Sai. எங்க அடிக்கிறாரு அவரு? என்ன பாலுமே டர்ன் ஆகல. இல்ல நம்ம போட்டு சொல்றேன். ஒரு பால் டைம் இல்ல நான் போட்டு பண்ணா தலைவா நெருப்பு கங்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு தலைவா. நான் மீடியம் பேசுறேன். அம்பேஸ்மெண்ட் நம்பி இருக்கு. லவ்லி அவங்களே வந்துட்டு சூப்பர் ஷாட் ப்ரோ. அந்த பால் கொஞ்சம் மேல போயிருந்தா கொஞ்சம் மேல போயிருக்கும். நல்லா இருந்திருக்கும். நீ கால் வந்து நமக்கு நல்லா இருந்தது. கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகல. நோனா நோ வரணும் வந்துரு அவ்வளவுதான். ஏன்னா நீங்க எங்க அங்க ரன் ஓட வேட்டிங்க ரெண்டு பேரும் ட்ரை பண்றது இல்லையா? நீங்க 6 அடிக்க 4 அடிக்க ரெண்டு பேரும் ரன் ஓடி எடுத்த வரைக்கும் ஓடி நீ ரெண்டு பேரும் கேட்டீங்க அவங்க ரெண்டு பவர் சரியா போயிடுச்சு. சாய் கூட இருந்தாடா ஓடும். அவனை தயவு செய்து வாயை மூடி மாற்றணும். லபுஷன் தான் ஒரு உள்ள போனா வெல்ட்ரை குட்ரைடா பாய். வாயில தான் அவங்க உள்ள போயிட்டு பண்ணுவான். ஏய் அது இப்ப அவன் உள்ள போனே சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாரு. அவன் உள்ள போனதுக்கு அப்புறம் டீமோட பாப்பன் டீம் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்படி இருக்கு? நான் சேர்ந்து பண்ணாத நான் போய் தலைவா. பிளேஸ் காய் விக்கெட் இவன் விக்கெட் எடுத்துட்டோம்னா காம் ஆயிடுவாங்க. நான் பின்னாடியே போவேன். போகும்போது அவன் என்ன ஆடுறான் கொஞ்சம் இதா இருக்கு. சின்ன பையன். ஆமா என்னப்பா சாரி புதுப்பேட்டையில கேட்பான் என்னங்க அவன் உண்மையா தான் கேட்கறான் போல புரியா நைஸ் கோ. ஃபினிஷ் பண்ணுவான் ஓகேவா எங்க பாரு அது கரெக்ட் சிவன் எடுத்து விடா சிவன். நீ ஆறத பார்த்து ஹண்டிங்ல உன்னை டாப் ஆடுறான். புரியுதா? அப்படி ஆடுறான். வரும் கிளவன் ப்ரோ ரன்ஸ் வருது ஹரிகன்ஸ்ப்பா. இத பாத்து கேப்டன் இருக்கார்ல இது அங்க ஒரு டேய் கேப்டன் கிடையாது டேய் பக்கத்துல ஒருத்தன் அப்பா உட்கார்ந்திருக்கான் பாறா சொல்றா சுனில் வாயை தடவை சொல்றா காப்பாற்று. எப்படி சொல்லுவ ஐயோ வரும் கிளவன் பரவாயில்ல கிளவன் நல்லா இருக்கு. நேராடு கிளை நேராடு. ஷாட்
on guys, come on guys, serious பண்ணுங்க. லவ்லி வெயிட் Batting now. பாட்டிங் போய் வெளியே வச்சு ஆடுறதுல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒரு மிடில்ல பால் பல்சா என்ன போடாது இப்போ. முன்னாடி கொஞ்சம் ஓப்பனிங்ல கொஞ்சம் தடுமாறி இருக்காங்க. இப்போ கொஞ்சம் வெளியில போறப்போ அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நல்லா இருக்கு. ரொட்டேஷன் போறப்போ அதனால தான் நாங்களும் பின்னாடி வந்துட்டோம். நான் என்ன சொன்னேன்? நம்ம போலாம் ஒரு மேட்ச் போலாம் நான் இல்ல. நானும் போறோம் வயசுனா போலாம் நான் அவன்கிட்ட பேசுறேன் நான் வேற ஒருத்தவன குறுக்க வந்துட்டு தம்பி இந்த கௌஷிக் வந்தா நம்ம போய் ஆடுறோம் அது போலிங்க நம்ம கொடுக்க தருவோம் மாட்டாங்க. அதுல ஏதோ பிளான் பண்றாங்க பாத்துக்க உங்களுக்கு கொடுப்பாங்களா? எனக்கு கொடுக்க மாட்டாங்களா? என்னப்பா உன் மச்சான் அவனுக்கு கொடுக்க மாட்டானா யார் மச்சான்? சாயி எப்படி மச்சான்? அவன் தான் சொல்றான் மச்சான் அவன் பாரு பொறுப்பா நீ இந்த லாஸ்ட் வீக் வரலன்னு உடனே வந்து ஆனிவர்சரி நான் டிஸ்டர்ப் பண்ண போறேன் மச்சான் தானே இதே நான் ஆனிவர்சரி கேட்டா மட்டும் உங்களுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு ஒரிஜினல் மச்சான் பக்கத்துல உட்கார வச்சுட்டு யாருக்கு வைஸ் கேப்டன். வைஸ் கேப்டன். ஏ வைஸ் வாயா. வைஸ் கேப்டனே வர டிலே ஆகுது ஆமா, நான் 2 மேட்ச்க்கு ஒரு மேட்ச் வர மாட்டறாரு. ஏய் நான் ஊர்ல இருந்து வந்து இல்ல வைஸ் கேப்டன் பதவி கொடுத்தல இருந்து இதுதான் பண்றான். 93 வந்துச்சா? பரவாயில்ல. இல்ல 13 நீ 93 இருக்குங்க. 16 அதான் 16 13 கரெக்ட்டா ஷாட் என்ன போடுங்க போகுது? ஒரு மாறி போடுறோம் அப்படி. ஏண்டா ரெண்டு தான் போடுறோம். உள்ள போலாம் ஏய் சொல்லுங்க. என்ன ஹவுஸ் ஸ்பின்னரா ப்ரோ? இப்படி போடுறாரு. அது மாதிரி இந்த பவுலர் என்ன நான்சி பண்ணேன். அது 5 டேபிள் ஒரு டேப்லெட் சரி சைட் இல்ல போ. ஆமா இந்த ஓட முடியும் ஏய் 12 13 தானே ஷாட் நா. பிளேட் நா பவுண்டரி. ஓலே பிடிச்ச 12 13 தானே 8 பிடிச்ச அப்படியே ஆடு 12 தானே அப்போ இந்த ஓவர் நான் இல்ல 13 12 என்னன்னா நமக்கு 24 ஓவர்ஸ் இல்ல நான் மாத்தனா தெரியல. இல்ல விடு 13 ல மாத்தணும். ரவி 13 ல தான் மாத்தணும் விடுங்க. இல்ல 13 மாத்துவாங்களா? ஓகேப்பா தேங்க்ஸ் பா இல்ல நான் தனியா. உய். நல்லா இருக்கு பால் பிச் பண்ணி போட நல்லா இருக்கு ஓகே நான் சொல்லு. வீடு எங்க பாருங்க வா வா. 200 boys 100 boys. லவ்லி வாடா ஆளனா நல்ல ஜோன்ல இருக்கான் எத்தனை பேர்ல விராட் கோலி சொல்லுவீங்க? சொல்ல வேண்டியதா என்ன காசா ஒண்ணு விராட் கோலி சொன்னாங்க. சொன்னவா சொன்னாங்க. அவன் நான் சொல்லு அவன் அப்படி சொல்லவே இல்லை தம்பி நேற்று ஒரு மேட்ச் இன்னைக்கு ஒரு மேட்ச் கையும் வந்தா காலம் எந்த டீம் போட்டா நைட்? எங்க நீங்க? இதுல அந்த லுக்கிங் பண்றது ஷாட். அதான் அவரா
சீசன் மூவே தெரியுங்க அப்போ கிரவுண்ட் நேத்துல கிரவுண்ட் போகணும் இந்த சைடு ரெகுலரா நம்ம டீம் டைம்ல இருக்கோம். ஜெர்சி மட்டும் சாய்க்கு ஒரு சொல்லு. ஆமா சொல்லு. நல்லா அடிக்கலாம். கார்ல போடல. ஷெட்ல போட்டுச்சு. கார்ல பட்டுச்சு. கார்ல கார்ல பட்டுச்சு. ஷெட்ல கார்ல பட்டுச்சு இல்ல பட்டுச்சு. அப்படியா? உறுதியா சொல்றேன் கார்ல பட்டுச்சு. அவரு கார் தான். அடிச்சவர் கார் தான். அவரு காரே வேற அடிச்சிட்டாரு. வெரி குட். அதான் உங்க ஃப்ரெண்டா? இந்த காலேஜ் boundary. Stop. கொளுத்துறா கற்பூரத்தை தலைவனுக்கு ஆர்த்தி. நினைப்பாரு என்னடா பண்றீங்க, நாம பின்னாடி வந்திருக்கோம். நம்ம பின்னாடி வந்ததுக்கு அப்புறம் இல்ல இதுதான் இருக்கும் டீம் பக்காவா இருக்கு. போன மேட்ச் நம்ம அதே மாதிரி தான் ஆடணும். போன மேட்ச் நம்ம வந்து டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம எப்படின்னா போலிங்ல போட்டு கண்ட்ரைன் பண்ணிடணும். கரெக்ட். பேட்டிங் அவங்க ஃப்ரீயா ஆகணும். ஆனா இந்த கிரவுண்ட்ல இதுதான் ஈஸியா வச்சுக்கலாம். அதுவும் இன்னைக்கு நல்லா இருக்கு. லாஸ்ட் டைம் ஆடினதோட இன்னைக்கு பேட்டிங் நல்லா இருக்கு. நம்ம ஆப்போனண்ட் கூட நம்ம டேஸ் வின் பண்ணி போலிங் கொடுத்தோம், பேட்டிங் கொடுத்தோம்னா ஜாலியாயிட்டாங்க. ஈஸி கேட்ச் டேக் கண்ட்ரா பாய். லாஸ்ட் பால் என்ட்ரி. தலைவன் இறங்கிட்டாயா? தலைவன் உள்ள 13 பேர் தலைவன் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நான் போயிட்டேன். சின்ன பையன் கிளிதான் இல்ல நல்லா போட்டான். அதே மாதிரி போட்டான். ஆனா கொஞ்சம் முன்னாடி ஸ்ப்ரே இருக்காப்பா. சுனில் வச்சிருந்தாரு, அது போயிட்டாரு. உள்ள இருந்தாரு, வச்சிருந்தாரு சுனில் ப்ரோ இங்க நிக்கிறீங்களா ப்ரோ? ஸ்ப்ரே கேக்குறாரு. எவ்வளவு அடிக்கணும்? இன்னும் 45 60 பால் 45. நீங்க வைஸ் கேப்டன் போயிட்டா இருந்தா ஆல்ரெடி. நீ இந்த ஷாட் கூட நீ கான்ஃபிடன்ட் பவர் ஆச்சுனா போயிட்டு இருக்கும். இல்ல பவர் அடிச்சா. பவரா தான் அடிச்சேன். இல்ல
ஏய் இல்ல இல்ல இந்த ஷாட் தான் பண்ணல. இந்த ஷாட் தான் கேட்ச் அந்த ஷாட் பால் கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஸ்பீட் போடுறதா. நான் மேல நான் இப்படி ஆடி இருக்கேன்ல. நேராவே அடிச்சு மேல போட்டு நல்ல க்ளீன் ஷாட். எனக்கே பிடிச்சிருச்சு. சூப்பரா. வீடியோ ரெக்கார்டா இருக்கு அப்லோட் இல்ல சூப்பரா. ஆமா ஆமா அவர் வேற ஆப்போசிட்ல நின்னு இருந்தாரு ஆமா ஹரிகேன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 6 ஆமா சூப்பர்ல இதே அளவு தான் போச்சு ஆனா அந்த கிரவுண்ட் பெருசு அது கிரவுண்ட் பெருசு. இது ஆக்சுவலி நல்ல க்ளீன் கண்ட்ரோல் பண்ணுங்க அதுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் ஃபுல் டாஸ் படிச்சு வச்சிருந்தா போயிருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். இவருக்கு மிஸ்டேக் வேணாலும் போயிடும் உங்களுக்கு மிஸ்டேக் ஆனாலும் அவங்களுக்கு வர டைம் ஆனாலும் இவ்வளவு தூரம் ஆமா எல்லாம் இந்த எண்ட்ல ஆடும்போது இறக்கி விட்டீங்க. பால் கிடைச்சிரும். இந்த பக்கம் இதுல கரண்டா நான் ஏதாவது அப்பப்போ பண்ணுவேன். நல்லா திட்டிடு அப்படின்னா அஸ்வின் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான் அப்ப நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டியா நீங்க 2 வீடியோ வாங்கணும். ஒரு கேட்ச் வந்து 6 வந்து நல்ல கப்பா ஒரு மேட்ச்ல நைஸ் பால் இந்த மேட்ச் அப்லோட் உடனே அப்லோட் பண்ணு எந்த மேட்ச் ஸ்கோர் பண்ணா தேடி புடிச்சு எந்த மேட்ச் அது பார்த்தா ஹைலைட்ஸ் மாதிரி இருக்குடா எந்த மேட்ச்? நம்ம 100 ரன்னுக்கு அப்லோட் போறோம் வரோம் ஹைலைட்ஸ் மாதிரி அது பிக் பாஸ் மாதிரி 24 hours வீடியோ அந்த மாதிரி எடுத்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடலாம். நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் அந்த மாதிரி வந்து போட்டுறாங்க. கேட்டா ஆடுங்க அவ்வளவுதான். அண்ணா கடைசி வரைக்கும் ஆடணும் தம்பி கேட்ச் பாயிண்ட்ஸ் குடுக்கறியா? கடைசி வரைக்கும் ஆடணும் நான் ஒரு 500 ரூபாய் கூகுள் பே போட்டு சொன்னேன். நீங்க ஒரு 5K போட்டுட்டீங்க மொத்த மேட்ச் வேணா கம் ஆன் பாய் முன்னாடியே போட்டுட்டீங்க கண்டிப்பா உண்டு நீ கூகுள் பே. போய் சச்சேடி ஓடு லவ்லி ஷாட் ஏய் சூப்பரா ஷாட். பின்னாடி இறங்கு போறியா இல்ல நல்லா ஒரு மேட்ச் ஆடுவேனா? ஆடிட்டீங்க ஐயோ அந்த கால் பண்ணிருப்போம். சொல்றேன் சாண்டா 2 மேட்ச் மிஸ் பண்ணீங்கன்னா ஸ்லாட் கிடையாது. நீல வா போறா வைடு விட்டாங்க அவ்வளவுதான் பார்த்து ஆட ஃபெலிக்ஸ். 40 ரன் தான். அவரு கை சுருங்குது. சரவணாக்கு வந்து அப்படியா? நல்லா போறாங்க. நல்லா போறாங்க. அதான் சொன்னா நேரா ஆடி இருக்கணும். நான் கிராஸ் ஆடிட்டேன். நல்லதா போறாரு. யார டாகற அவன் திருப்பி இப்படி ஓட்டிட்டு இருக்கான் பாத்துக்கிட்டே ஏகே வைஸ் கேப்டன் நீ கோவப்படுத்தல பாக்கல அது நடுவுல இப்படி டைலாக் போட்டு வைஸ் கேப்டன் கோவப்படுத்துறது தான் எங்க வேலையே. கேப்டனிங் கோவப்படுறீங்க போ அவன் கோவப்பட மாட்டான். கேப்டன் கோவமே பட மாட்டாரு. அந்த எமோஷன் அவர் புக்ல இல்ல, அதனால கேப்டன் ஆட வேண்டிய வருதெல்லாம் ஆடல யாரு எதுக்கு? இது ஒரே டைம் வார்னிங் கொடுங்க. 2 பேரும் 18 நம்பர் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. இல்லப்பா நம்ம இந்த ப்ராப்பரா நம்ம அசெம்பிள் ஆகல ஒரு மேட்ச் அப்படி இல்லை. இப்போ கொஞ்சம் ஒரு 10 பேராவது ஒரே பிளேயர்ஸ் வரோம்.
அதுதான் பிரச்சனையா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம டோர்னமெண்ட் என்ரோல் பண்ணதே என்ன நல்ல டீம்ஸோட ஆடணும் தானே. சூப்பரா பேட் வச்சான். பரவாயில்ல சூர்யா ஆடு ஆடு. லவ்லி சூர்யா சூப்பரா வச்சானா. மெசேஜ் அடிக்க வேண்டிய பால போய் குமிலா குமிஞ்சாடுறா. ராக்கி வந்து சூர்யா ஆட்டத்தை பார்க்கணும்னு அங்கே லாங் காப்ல இருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. எதிர்ப்பு ரொம்ப வலுவா இருக்கு. லேடா லேடா போய் லவ்லி பாவி என்னடா அவன்? ஏய் பரவாயில்ல இவரே போலப்பா. இவரே ரெடியா இருக்காரு. சூர்யா பார்க்கவே இல்ல. அவன் முடிவு பண்ணான். டேய் அவன் பாக்க அவன் அப்படியே சின்ன இல்ல பரவாயில்ல ஆட்ட அப்படிதான் இருக்கும். நானே 2 ரன் ஓடுறேன். அதான் பாரு. நல்லா ஆடுறான். சுனில் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. ஆமா. ஏய் நல்லா அவன் ஆடுவான். நல்லா மேல சொல்றாங்க நல்லா கூலா ஆடுவான். ஆடுவான். காமிதான் பண்ணுவானா நல்லா ஆடுவான் அவன். போய் நிக்க சொன்னீங்கன்னா கம்முனு நின்னு ஏய் அவன் சீரியஸா சொல்றான். நல்லா நிப்பான். பிளேடியா ரொட்டேட் பண்ணுவான். என்ன டபுள் போக மாட்டான். நல்லா ரொட்டேட் பண்ணுவான். அதே மாதிரி அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவன் மூணாவது ரவுண்டு தான் போவேன் நான். வேற பேட்ஸ்மேன் நான் மூணாவது தான் போவேன். அவரு பாரு ஓடி வரான் அவன். பாயிண்ட் கேட்டுட்டான். அவன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் பாரு. ஜாலியா. ஆக்சுவலா அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளவு ஸ்வெச் பண்றாங்கன்னு காலையும் 11 பேர் ஸ்வெச் பண்ணிட்டு அப்ப எங்கெல்லாம் அவனை பண்றாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் 24 பேரையும் செட் பண்ணணும். லவ்லி பால் சூப்பரா போட்டான். அவர் 2 பால் ஸ்டம்பிங் பண்ணிட்டாரு. 2வது பால் கொடுக்கலன்னா கடுப்பாயிட்டாரு. படல பாத்தீங்களா என்னது சூர்யா சூர்யா வந்தான். அதான் லெமன் ப்ரோ இப்போ நீ தூரமா இருந்தா எனக்கு நீ அங்கே இரு. வேடா நல்லா யோசிச்சு பவுலர்கிட்டே ஆனா இது டஃப். இது கொஞ்சம் டஃப். அவன் நல்லா யோசிச்சு போட்டான். அல்பாஸ் எவ்வளோ 30 ரன்ஸ் தான் அடிச்சது. 32 ரன்ஸ் தான். ஓகே சூப்பர் போல. டீம்ஸ்லாம் இங்கே இருக்கு. புதுசா போட்டு எல்லா டீம்லயும் மேன் ஆஃப் மேட்ச் தான் வாங்க கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாம் வாங்கி தராங்க. இந்த டீம்ல மட்டும் இல்ல எந்த டீம்ல அவங்க 2 பேரும் மட்டும் தனியா போய் பிரியாணி ரெண்டு பேரும் பிரியாணி சாப்பிடுவாங்க. சிக்கன் சமைச்சலாம் கொடுத்துருங்க. அதெல்லாம் ஜாக்கெட் போட்டா நாங்க தக்காளி போட்டோம். ஜிம்முக்கு போறதுக்கு வேணாடா டேய். வேணாம் என்ன பண்றான்? தலைய வந்து அடிச்சவர் புடிச்சவங்க அடிச்சாம போறான். ப்ரோ ஒரு நாளைக்கே நீங்க இப்படி பண்ணீங்க. அப்ப எல்லாமே ரொம்ப அதோட பாவப்பட்ட கூடவே இருக்கும். 24/7 கூடவே வச்சிருக்காங்க. அவங்க அந்த தண்ணியில அவரே சாதாரணமான இல்ல ப்ரோ, ஸ்லெட்ஜிங் மிஷின் ப்ரோ. கொஞ்சம் அவன மாதிரி கூட இருந்து ஏகேவும் மாறிட்டோம். நாங்களே டைரேட் பார்த்துட்டோம். என்ன எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா அவங்க இல்ல. பிளேடியா ஓடிடுவான். ஆனந்த் பண்ணாரு. மேல பண்ண போது இன்னைக்கு அவன் சக்சஸ்ஃபுல்லா செகண்ட் ரன் தான்.
129 தான். 30 runs. இல்ல ஓவர் 10 ஓவர் இருக்குல்ல 51 balls-ல 30. சூப்பர் பாய் நீ இந்த விக்கெட் நீ யாரு நானா இன்னொரு விக்கெட் அந்த பக்கம் அடிக்கிறேன் அதை எடுத்து விட்டா அடிட்டீங்களா போங்க 30 ரன் தானே என்ன இருக்கு நீங்க ஒரு நிமிஷம் ஒரே ஆனா ஓவர்ஸ் இருக்கணும், அதனால நீங்க இருங்க. 2 ஓவர்னா பரவாயில்ல, சிங்கிளா எடுக்கலாம். சூர்யா நல்லா ஊக்கம் கொடுப்பான். அங்கே இருங்க. மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இது அண்ணா இன்னும் முடிச்சிட்டு 30 ரன் தான் இதேதானா குட்டி உள்ள வந்துச்சு. நான் சொன்னேன்ல அது எல்லாரும் அப்படிதான் வந்து போகுது. அதான் அப்புறம் அந்த ஒரு பால் வச்சிருக்காங்க. அவரே இருக்குல்ல கை இருக்குல்ல இப்படி மாத்திட்டீங்க என்ன எல்பிடபிள்யூ இல்ல போல்ட் பவுல்ட் நல்லா ஆடிட்டீங்க ப்ரோ பேட பண்ண போற அடுத்து யாருமே இல்ல பண்ணுங்க. ப்ரோ பீக்க எலக்ட்ரோ உங்களால கொஞ்சம் பவுன்ஸ் ஆயிடுச்சு மேல போட்டுட்டாங்க இல்ல போல செக் பண்ணி எனக்கு பால் மேல வந்துருச்சு எனக்கு கரெக்டா மீட் ஆகல அந்த ஃபர்ஸ்ட் பாலும் அது போயிடுச்சு இல்லையா? அத ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஷாட் லேட் 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 அவ்வளவு தூரம் அடிக்கிறீங்க இல்ல எப்பா டேய் எல்லாத்துக்கும் அப்பீல் பண்ணாங்க. நல்ல உள்ள வந்து ஒரு பையன் அங்க ஒரு அப்பீல் பண்ணிட்டாங்க. அது எங்க படிச்சு நினைக்கிறது? அவங்க பேட்ல அன்கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சூர்யா அவங்க ஓட தெரியாதுங்க அப்படி ஓடவே தெரியாது ஓட தெரியாது ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டபிளா ஸ்போர்ட்டி பர்சன் இல்ல நம்மள சின்ன வயசுல 18 வயசுல அதனால அது ஒண்ணு இருக்கு சிங்கிள் ஆடுவான், பவுண்டரி சூப்பரா அடிப்பான். சீரியஸா சொல்றேன். அவன் கடைசியா விளையாண்ட மேட்ச் தெரியுமா இங்க வரதுக்கு முன்னாடி ஹண்டிங் 11th ஸ்டாண்டர்ட்ல விளையாண்ட கிரிக்கெட் இங்கேயே ஆடினா ப்ரோ 18 ரன் ஆடினா ஹரிகேன் அது வரைக்கும் தவிர அந்த இந்த மேட்ச் ஃபேமிலி ஆடுனாங்க. சாம்ல தான் ஆடுனாங்க ஆக்சுவலா. 18 ரன் ஆடினா 20 ரன் அடிக்கல 20 ரன் இல்ல அந்த மேட்ச் நான் சொல்லிட்டேன் 20 ரன் 19 அடிக்க முடியாது 30 ரன் தான் இருக்கு ஐயா நான் அத வச்சு ஒரு மாசம் ஓட்டலாம்னு இருக்கேன் வச்சிட்டு முடி ராபின்சன் ராபின்சன்வா அதான் இருக்கு சூப்பரா இருக்கு. கூட்டு போயிட்டு ராபின்சன்ல பில்லு போடுறது இல்லனா போடா வேணாண்ணா மேல வேண்டாம். நான் 20 ரன் ஆடிட்டு வாங்க ரொட்டேட் பண்றா சூர்யா, ரொட்டேட் மட்டும் பண்ணிட்டு இரு சூர்யா. 20 ரன் தான் பாரு. நீ கேட்டாலும் கேட்டாலும் ரொட்டேட் பண்ணு. கூட எல்லாமே ஃபோர் 6 கேட்டமா தெரியாது ஏன்னா ஜோன் ஸ்லிப் பார்த்து 2 நிமிஷம் போட்டான் 6 விடும். அதுதான் இப்ப இவனு சொன்னான் சிங்கிள் சலாக் பண்ணு
மொத்த கீழே வந்து புடிச்சீங்க. லவ்லி லவ்லி லவ்லி. ஏய் சிங்கிள் சொல்லுடா, சிங்கிள் சொல்லுடா, அத மட்டும் கண்ட்ரோல் பண்ணியா. அடி ஏறிங்க. அது வாங்கிட்டு ஏதா வாங்கிட்டு வந்தீங்க. ஏன் நல்லா இல்லையா? அது என்ன ப்ரோ டேஸ்ட் இல்ல. அவர் வந்து அந்த ஃப்ளேவர் மாதிரி வச்சு ஷிஃப்ட் பண்ணி எங்க தம்பி அடிச்சு ஏதோ கஞ்சா இருக்கு. வேணா அண்ணா 20 ரன் நேரா ஆடுங்க நேரா ஆடுங்க. பேச டைம் இல்ல. போறணும். போறணும். ரைட் போனா ஆடுவான். அதுல ஸ்பெஷலிஸ்ட் ரைட் போனா வந்துரும். ஷாட் போய் ஷாட் ரெண்டு பேருமே புது பேசுறாங்க. அது இப்பதான் ரொம்ப போஸ்ட் பண்ணி ஒரு மாசமா தம் அடிக்க விடாம 18 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள 19 என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாம் இல்ல. எவ்வளவு எனர்ஜியா இருந்தோம் எல்லாமே நம்ம எனர்ஜி கூட இருக்க மாட்டேங்குது. எல்லாருமே நான் போய் நின்றானா முன்னாடி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே தம்மு மட்டும் இல்ல ஈஸியா கிடைக்குது. கேர்ள்ஸ் பாய்ஸ் கூட ஒரு 5-6 பேர் கூட்டு வந்த மாதிரி எவனுமே செய்யறாங்க. ஏன்னா ஒரு ஆளை தான் எடை பண்ண முடியும். முடியாது. அப்புறம் அவ்வளவுதான். கஞ்சா நல்லா கஞ்சா எல்லாரும் வெறித்தனமான காசு எப்படி வருதுன்னு தெரியல. என் கூட வரானா ஏதாவது ஆச்சுன்னா ஒரு 5000-10,000 ஸ்டைப்பன் கிடைக்குமா? எங்க போவோம்? வீட்டுல போயிட்டு சரி. பேட்டிங்னா சூப்பரா வரும்டா. லூஸ் பால் வருது. நல்லா ஸ்ட்ரைட்டா ஆடுறீங்க. அதுல 22 வந்து அடிக்கணும். 42 பால்ஸ் இருக்கு. அதான் சொல்றேன். ஒரு வரலன்னா கூட பரவாயில்ல. ஆக்சுவலி இந்த சிக்ஸ் ப்ளே பண்ணனும். மகேஷ் நம்ம அடிப்பானே. வேணாம். இல்ல விடாதீங்க. அது வேண்டாம். அவர் என்ன மாதிரி நான் bowling லாஸ்ட் ஒரு 6 ஆக்ஷன் ட்ரை பண்ணேன். நான் பார்த்தேன் பால் ஈஸியா வந்த மாதிரி இருந்தது. இப்பதான் கஷ்டமா வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஷாட் ப்ரோ நீங்க உள்ள போணும் ப்ரோ அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். நீங்க உள்ள போன கூட அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். அவன் உங்க ஃபேவரட் பேட்ஸ்மேன் ஆறாது ப்ரோ. சீக்கிரம் போங்க. அடுத்த வாரம் உள்ள போய் அவன அவுட் ஆக்கி எடுத்துருவாங்க. நாங்க பேட்டிங் போடுவோம். சூர்யா 4 நான் சொல்லுவேன் சும்மா அம்பேரோட வேலை கொடுக்குறது என்ன ஜோருக்கு மாதிரி டென்ஷன் வைக்கிறான். நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்க. அவன் நல்லா விளையாடுவான்ப்பா. அவன் அவுட் ஆனது நான் உண்மைதான் சொல்றேன். இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க காமெடியான்ட்டு. நிஜமா அவன் அவுட் ஆனது சரி இதெல்லாம் அடிக்கிறது வின் பண்றதெல்லாம் ஓகே. ஆனா கார்ல அந்த தூரம் போற வரைக்கும் பேசுறது கேட்டு அது நீ சாவு எனக்கு என்ன? நீங்க தான் கரெக்டான எண்டிங்ல ஒரு ஜெர்சி வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்ப கேக்குறீங்க ப்ரோ அந்த ஃபங்க்ஷன் வச்ச பிரவீன் ப்ரோ பாத்தீங்களா? சொல்றா ஓடுறா அண்ணா விட்டாரா ஏதோ பண்றானே வித்தியாசம். அதுதான் ஸ்கில். அண்ணா ஒரு பிளேயர் வேணுமா? அவர் பேச வந்தாலே நீ நின்று விட்டுறாரு. ஆமா அவர் பேச வந்தால
போயிட்டு அவனை எனக்கு ஒரு மாதிரியே இருக்கு. அவன் வந்து வேணாண்ணா வரும்ண்ணா. நான் வரோம் நீ நின்னாலே வரும்ண்ணா. அது வரும். இப்ப ஸ்டம்பிங் இல்லைன்னா ரன் அவுட் ஏதாவது ஆச்சுன்னா சண்டை கன்ஃபார்மா இருக்கு. ஏன்னா அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. அவங்க 3வது டைம் நாங்க கேக்குறோம் நீங்க கொடுக்கணும்வாங்க. மேட்ச் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு டீலர்ஸ் தான். நீ தான் கடைசி நேரத்துல ஒரு 2 சிக்ஸ் தப்பான பேட்ஸ்மேன் அடிச்சிட்டீங்க நீங்க ஆக்சுவலா. அதுல 18 runs பால்ஸ் 18 runs. ஒரு நல்ல பேட்ஸ்மேனுக்கு அழகு நான் சொன்னாரு என்னது வந்து வச்சிடறான். அவ்வளவுதான் நானே ஜாலியா அவ்வளவுதான். எல்லாமே எங்க கிட்ட இருக்கு. நாங்க போட்டு அனுப்பிச்சு விடுவோம். வைஸ் கேப்டன் சத்தியமா எங்க இருக்க 3 பேருமே இங்கிலீஷ்ல போடுங்க. டார்க் மேன் நல்லா இருக்கு. கம்ப்யூட்டர் போடுற போடு. லவ்லி டெலிகேட் டச்மா. நல்லா இருக்குண்ணா. பிளேட்னா மகேஷ்னா லவ்லி டெலிகேட் டச்னா. ஆஃப் சைடுல ஆளனா எல்லாரும் லெஃப்ட் சைடு. எனக்கு என்ன பயமா இருக்கு, எப்ப அண்ணா அம்பையர் கூப்பிடுவாரு லைட் இல்ல சொல்ல போறாருன்னு பயமா இருக்கு. லைட் இல்ல தான் அருள் நீ போய் ஆடு. ஓடா லவ்லி அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து பாடில இருந்து ஆக்சுவலா அவர் பாவம் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆயிட்டாரு போல. அவர்தான் ரொம்ப நேரம் பேட்டிங் பண்ணாரு. அவர்கிட்ட இல்ல ஏய் தண்ணியா சூர்யா வருண்டா. பொறுமையா ரொட்டேட் பண்ணி ஆடிக்கோடா சூர்யா. அவசரப்படாதா. இல்ல போலிங் போல அது இருக்கா சும்மா ஓடுறா. ஷாட்ரா நல்லா இருக்குடா சூர்யா இந்த ஓவர்ல ஃபினிஷ் பண்ணிட்டு வா சூர்யா. நான் பிரவீன் ப்ரோ அவனை கல்லடி அவனை ரெட்ட சொன்னகாலே அவரை ஸ்ட்ரெச்சிங் பண்றீங்களா? போயிடுச்சு 4 நான் தானே அடிக்கணும். என்ன உங்களை விட்டுட்டீங்க? எல்லாமே கேமரா ப்ரோ ஓரமா வந்துருங்க வாங்க மாட்டிட்டீங்க. மகேஷனை கண்டிப்பா பாப்பாரு. எவன்டா என்ன ஓட சொன்னது? வாய் சூப்பரா இருக்கு பாய்ஸ். கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. கட்டிடுவோம். இப்படிதான் கட்டிடுவோம். கரெக்டா வைக்கணும். அண்ணா நான் போவா? போங்க. ஓகே தான உங்களுக்கு? எனக்கு ஓகே. ஆனா டைலாமா மைண்ட்ல இல்லங்க இந்த அடுத்து வேற அவுட்டே ஆக மாட்டேன். இதெல்லாம் கூப்பிட்டேன். அட்டப்பூச்சி. நான் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் மெசேஜ் போட்டேன். மகேஷ்னா அந்த பழைய மெசேஜ் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டாரு. ஐயோ அண்ணா நீங்க புரியல உங்களுக்கு. அந்த வீடியோ நீ அனுப்ப மாட்டே இல்லையா? கண்டிப்பா நடப்பா போட்டுருங்க. தெரியாது. துணிலோட வீடியோ
இப்படி ஓடி வந்த வீடியோ நெக்ஸ்ட் பாலோட முடிச்சுட்டு வந்துருக்கேண்ணா. இப்பதான் அண்ணன் சொல்லிட்டு வந்தோம். 4 பேர் தான் உள்ள வச்சிருக்காங்க கார்டு ஆஃப் சைட்ல காட்டுங்க அண்ணன் அடுத்து ரிவர்ஸ் ஸ்வீப் ட்ரை பண்ணாங்க. கமரா சூர்யா ஹரிகேன் ஃபினிஷர்டா கமரா ஃபினிஷர் அப்படின்னு சொல்லி நான் உள்ள போறேன். நீங்க என்ன பிரவீன் இந்த வாரலே முடிச்சுடலாம். சொல்லி பேசிட்டேன். எத்தனை ரன் இருக்கு? 6 ரன். அவுட் ஆக மாட்டாரு. அவன் அவுட் ஆக மாட்டான். அவர் அவுட். பால் வேணுமா? மகேஷ் 6 ஓட முடிங்க. பால் எல்லாமே வீடியோல ரெக்கார்ட் ஆகுது. உள்ள போனா எடுத்து ஸ்டாண்டர்ட் வீடியோ மாதிரி பண்றீங்க. கமான் மகேஷ் அண்ணா. இவரே பெரிய வீடியோ போட மாட்டாரு. பெரிய ஓகேவா? என்ன பண்ணாலும் என் நம்பர் தான். சூர்யா வீடியோ மட்டும் புடிச்சாதீங்க அவ்வளவுதான். அந்த ஒரு பஞ்சிங் ஷாட் ஆன பாத்தீங்களா? ஐயோ இதை நான் போகும்போது கேட்டு பண்ணலாம். வருணா லூஸ் பால் வரும் கண்டிப்பா இந்த ஓவர்ல ஆடுனா. எனக்கு வந்து இது சூரிய கூட போய் ஆடணும். எனக்கு ஒரு கணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது பவர் இருக்கு. அவ்வளவுதான் ஆப்ஷன் நல்ல கேம் இருக்கு. ஹெட் சைடு ஒரு அவுட் ஆடுறது எல்லாமே ஹெட் சைடு திருப்பி ஸ்வீப் ஆடுறது சொல்லிட்டு டெய்லி யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ஹைலைட்ஸ்ல ஆஃப் பண்ணி விடுங்க. எல்லாம் ஸ்வீப்பா பார்த்துட்டு வந்துட்டு போனோம்னா ஒரு ஸ்வீப். இப்ப பெலிக்ஸ் அந்த வீடியோ அனுப்பி பாத்தியா கரெக்ட் பண்ணுங்க. இந்த பேக்கப் பண்ணுங்க. ஓகேடா. ரெண்டரை ஓடி போங்க. பவுண்டரி அப்படியா? சரி சாரி ப்ரோ. இல்ல நானே நல்ல போயிட்டுலாம் வந்து பார்த்துட்டே தான் வந்தேன். சரி பாதி வழி வந்துட்டு வந்தேன். நான் என்ன நினைச்சேன்? நான் கோயில் போய் வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் என் ஒய்ஃப் வந்து வீட்டில் விட்டுட்டு அப்படியா? சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஈஎஸ்சி ஆடுறீங்க? ஆமா எஸ்கால சாட்டர்டே வந்து சண்டே ஆடக்கூடாது. இல்ல அது வேற போல்றா. சாட்டர்டே சண்டே வேற சாய் சண்டே 2 பூல் வேற இருக்கு. ஆமா ஆமா அப்ப நீங்க ஆடல தெரியல. சாட்டர்டே வேற சண்டே வேற. அதான் கேக்குறேன். சரி ஓகே ப்ரோ. ஓகே நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ப்ரோ. பை ப்ரோ. ஜாஸ் செலக்ட். பை ப்ரோ பை. ஏய் ஃபினிஷர். விக்கெட் நல்லா இருக்கு. வெரி யூ பேட்டிங் தான். ஒரு
பட் ஏன்சன்லாம் நல்லா பேட்டிங் தான் ஓகே giving the power batting ஓகே நம்ம வந்து 6 பால் லென்த்ல போறதால ஃபுல் டாஸ் அவாய்ட் பண்ணலாம் ஆக்சுவலி நல்லா போற அஸ்வின் பட் நிறைய ஃபுல் டாஸ் அலிகேஷன் ஏய் அந்த குத்துனா ஆடவே தெரியாதா நமக்கு பால் போட்டு நீ பாரு வீட்டுல போடாத ரைட்லாம் ஒண்ணுமே பண்ணலாம் எப்படியோ மேட்ச் வரணும் அவங்க பேட்டிங் பிராக்டிஸ் இது ஆடாமையா இருக்கலாம் வண்ட பா அம்பையர் கொத்தப்படி எந்த யூஸும் வேணா நம்மளே ஆடலடா அவர் அக்ரிவேட் தான் பண்ணாரு தவிர எதுவுமே பண்ணல அவரு இல்லைன்னா எந்த ட்ராஃபியும் அடிக்க முடியாதுடா நம்ம அடுத்த ட்ராஃபி தான் வேஸ்ட் யாராவது கொடுத்துக்கலாம் ஒரு மென்டாலிட்டி இருக்கும் அட்லீஸ்ட் குழந்தை வசம் கொடுக்கலாம் அவங்களாச்சும் சண்டை போடுவாங்க இந்த மூணு அழகா கேஷ் ப்ராக்டிஸ் இதுதான் பேட்டிங் ப்ராக்டிஸ் ஆடுறோம் அதெல்லாம் சும்மா போட்டு போட்டு அப்படியே வரும் எவ்வளவு திரும்ப அனுப்பிச்சு விட்ட பார்க்க சொல்லுங்க எல்லாமே ஆகும்டா அந்த பேட்டிங் லாஸ்ட் டைம் சாப்பாடு போறேன்னு அதனால இப்படினால எந்த பாரு அனுஷ் நான் சொல்ல இங்க பாருடா டேய் ஒரு நிமிஷம் இங்க பாரு அவசரத்துல இந்த மாதிரி பண்ணாத அவசரம் பேசுறது எல்லாமே கரெக்ட் நீ பேசுறது எல்லாமே டேய் நீ பேசுறது எல்லாமே கரெக்ட்டா வாங்க இத வை டேய் நீ பேசுறது எல்லாமே கரெக்ட்டா எஃபோர்ட் போடுவோம்டா நீ வெயிட் is worth than 48 now ஏய் தம்பி ஏய் சொல்றத கேளு ஏ பி நான் என்ன பண்ணுங்க
கேட்ச் விட்டுருக்குன்னா சொல்லுங்க. டேய் தம்பி, டேய் நான் ஒரு அளவு தான்டா தம்பி, எதுவுமே ஒரு அளவு தான். டேய் தம்பி, நீ பேசுனது எல்லாமே கரெக்டா, எல்லாம் கேட்டுதான் இருக்கும். நீங்க எல்லாத்தையும் பேசுறேன், நான் கேட்டுக்கிறேன். இதை மட்டும் வாங்கடா. நம்ம காலில் இருக்கும். ஆப்வியஸ்னா அவன் 48 இந்த மெடல்ல எந்த யூஸும் இல்லனா. நான் காத்தால மெடல் வாங்கிட்டேன். ஓடி ஓகே, இது ஒண்ணுமே இல்ல. எனக்கு நிறைய இருக்கு ஷோகேஸ்ல. சும்மா அப்படியே வச்சிருக்காங்கலாம். இல்ல எமோஷன்ஸ் இருக்கலாம்பா. நான் ஒத்துக்க ஒரு நேரம் பேசுறது கேக்குறோம்ல. இந்த மாதிரி பண்ண கூடாது. பிளேட் ஹி டிசர்வ்ட். சரிடா ஆடுறா. ஒரேன தூக்கி போடுவான். மண்ட தூக்கி போடுவான். பெட்டரா பண்ணுவோம். ஏய் கையில என்ன மேட்ச்டா. அழகா பேச அசுக்குவான்டா. இது பெரிய டீம்டா. ஏய் பேட்டிங்கடா. பாஸ் போட்றவா? அதால தெரியும். யாருமே கேம் சென்ஸ் எதுவுமே எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ண முடியாது. டென்னிஸ்க்கு வந்து அவன் நல்ல டீம் மாதிரி அதை விட நம்ம பட்டமாக மாறணும். கொஞ்சம் மாதம் ட்ரை பண்ணுங்க. டோர்னமெண்ட் சும்மா கொடுத்து சும்மா அது வேஸ்ட் இல்லை. டோர்னமெண்ட்லாம் அசால்ட்டாக அடிக்கணும்டா. ஃபைனல் தான் போகிறோம்டா. ஓவர் குவாலிட்டி அது ஒரு குவாலிட்டிலாம் இல்லை. நம்ம குவாலிட்டிக்கு அழகாக அடிக்கலாம். யாருமே உட்காந்து ஓகே இப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுதான் ஆடணும். சீரியஸ்னஸ் எதுவும் இல்லை. பேட்டிங் இல்லை, போலிங் இல்லை. ஃபீல்டிங்காக அது எதுவும் மாற்ற மாட்டேன். இதெல்லாம் எதுவுமே அடிக்க ஒரு ட்ராஃபி விட அப்படியே வச்சு போட வேண்டியதான். எல்லாருக்கும் ஷோகேஸ் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லாரும் வாங்கிக்கலாம். அவ்வளோதான். மற்ற இதுல 3 பேர் கான்செப்ட் பண்ணாங்க. 3 பேர் செஞ்சு அடிக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் ஒர்க் ஆகலாம். பாட்டம் நினைக்கிறோம். நம்ம யூசுவலி சீரியஸ்லி ஒரு 120-130K முக்கிட்டு நம்ம தான் போலிங் தான் பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே வச்சுக்கலாம் பேட்டிங். ஓகே அவன் அடிச்சுட்டான், ஓரளவுக்கு வந்துச்சு. பட் அந்த லூஸ் பால் அதுக்கெல்லாம் அவனுக்கு இடமே இல்லை. அந்த மாதிரி போட்டோம்னாலே அந்த அவங்க வந்து இவனோட 2-3 ஃபுட்டா சிங்கிள் ஆட் அது பிரச்சனையே இல்லை. அதை நம்ம கொடுக்கவே கூடாது. நீ எப்படின்னா 3 லென்த் பால் போட்டு 3 பால் ஆனாங்க உடனே யோசிப்பான், ஐயோ இங்கேயே போட்டுருக்கானே அடுத்த பால் என்ன பண்றது. தானா நீ ஃபுட்டாஸ் போட்டு என்ன சிங்கிள் ஆட்டு ஓகே ஆடிடலாம் அந்த மைண்ட் செட் வந்துடும். செஞ்சுரி வச்சிருக்கா இன்னைக்கு ஏன் நம்ம இருக்கோம்னா ஏன்னா நம்ம பேட்டில் இல்லை. நம்ம போலர்ஸ் டாப் டீம்ஸ் நம்ம எனக்கு ஜெயிச்சுதான் இல்லை. அவங்க அது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா தான் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் லக்கு வேணும். ஓகே
காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் மச்சான். என்னைக்கு பேட்டிங் இதுவாகுதோ போலர் அன்னைக்கு நம்ம ஸ்டெப் அப் பண்ணணும்ன்ற வெறி இருக்கணும். அந்த மாதிரி போலிங் கிளிக் ஆகலையா, ஃபர்ஸ்ட் போலிங் போடுறோம் 200 கொடுத்துட்டோம்னா அன்னைக்கு பேட்ஸ் நீங்கள் ஓகே நான் 100 இல்லை 200% நீங்கள் அடிச்சு கொடுப்பேன். அந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி இது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்லா நாளும் ரெண்டுமே கிளிக் ஆகாது. இன்டர்நேஷனல் லெவலே கிளிக் ஆகலை, நமக்கு எங்கே கிளிக் ஆகும். ஏதாவது ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இன்னைக்கு போலிங் பண்ணியிருக்கணும், பட் நாட் இட் வாஸ் நாட் அந்த மாதிரி. हेलमेट याद ये याद है हेलमेट है सीना हेलमेट बोलता எஸ்ஜி ग्लव्स எஸ்ஜி ग्लव्स हां எம்ஆர் செக் பண்ணிக்கோங்க அப்போ ஓகே புரியுது காமி ப்ரோ இடம் வந்தா போட்டுக்கோங்க இவ்வளவுதான் செக் பண்ணேன் குமார் அப்டேட் இங்கதான் 4 கார்டு வச்சிருக்காரு வாடா லாஸ்ட் மேட்ச் ஓ லாஸ்ட் மேட்ச் ஏய் லாஸ்ட் மேட்ச் அல்ல எனக்கு நெதர்லாண்ட்ஸ் போறான் நெதர்லாண்ட்ஸ் ஜெர்மனி சரி டீடா அனுஷ் இந்த இன்டர் என்னோடது இல்ல உங்களுக்கு எத்தனை அப்டேட் ஏய் நான் சீரியஸா சொல்றேன் ஐ கால் யூ ஜான் நான் ஜெர்மனி வரேன் நான் ஜெர்மனி வரேன் அதோ நான் ஜெர்மனி வரேன் மீட்டிங் லாஸ்ட் மந்த் நான் இட்டலி தான் போனதே இல்ல நீங்க ஒரு ஆள் இருக்கா போய் படிச்சுங்க புரியல ஏய் நான் ஐ அம் 3 months நான் ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் போறேன் ஜனவரில அப்படியே ஜனவரி அடுத்த அதான் 50 கிளாஸ் வெயிட் நல்லா போலிங் நல்லா போட்டாங்க. அவங்கள நீ தப்பே சொல்ல முடியாது. இந்த ஸ்கோர் வச்சு இவ்வளவுதான் போட முடியும். இப்போ ஹெல்மெட் யாருன்னு தெரியல. அவங்கதான் தெரியும்.
இவ்வளவு லூப்ல இருக்க பால் என்ன போகும் அதே பட்டு 6 போச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதே பட்டு அவுட் ஆயிடுச்சு. கரெக்ட் தான் சொல்றேன் புரியுதா ஃபர்ஸ்ட் 6 போச்சு அப்படின்னா என்ன பாயிண்ட்ல போகுது புரியுதா இப்போ நம்ம 200 அடிச்சோம் அதுக்கப்புறம் நீ போய் ட்ரை பண்ற அப்படின்னா கால்குலேட் எடுத்துருந்தீங்கன்னா பட்டா போகும்டா அப்போ. இதுவே எனக்கு என்னன்னா இவங்க எனக்கு ஒழுங்கா அம்பேர் பண்ண மாட்டாங்கன்னு அதெல்லாம் அவுட் சைடு மாதிரி வச்சுக்கீங்க. ஒழுங்கா பண்ணலாம் ஒன்று பிச்சிங் அவுட்ல சரி மேபி ஓகேவா ஓகேவா அதே தான் ஆச்சு இது பார்க்கலாம் என்னோட மைண்ட் செட் என்ன பிச்சிங் அவுட் சைடில் இருக்குன்னா ஸ்டீப்பு போயிடும். பட் ஆனால் அக்யூரேட்டா இருக்கும் அது 10 பால் எடுத்தா 2 பால் மாட்டாது தான். 2 பால் அவுட். நான் ஒர்க் அவுட் பண்ணாமல் வர மாதிரி போட்டோம்